சீதாஸ் பேஜஸ் வெயிலுக்கு ரொம்ப சுவையாக ரொம்ப இதமாக இருக்கிற ஒரு ஜூஸ் இது வந்து வாட்டர்மெலன் ஜூஸ். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்றது பாருங்கள். நான் ஒரு 1/4 பழம் எடுத்திருக்கேன். இதை வந்து தோலை சீவி எடுத்துடலாம். வெள்ளை பாகத்துலலாம் டேஸ்ட் இருக்காது, அதனால் அதெல்லாம் எடுத்துருங்க. இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜார் ஆர்டினரியாக போடுறதா இருந்தால் இந்த விதைகள் எல்லாம் இல்லாமல் பார்த்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. விதையோடு சிலது போனாலும் பரவாயில்ல, வடிகட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம். அப்புறம் புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஹனி பிடிக்காது, நான் சுகரே சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் சுகர். இதுக்கு எதுவுமே வேணான்னு சொன்னாலும் இதுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது, அப்படியே போடலாம். இந்த எனக்கு வந்து மிக்சியில் இந்த ஜூஸர் இருக்குது, அதனால் நான் அதில் தான் போட போகிறேன். ஸோ இது வந்து விதையெல்லாம் உங்களுக்கு அப்படியே நிறுத்திடும். இல்லை உங்களுக்கு சாதாரண மிக்சியில் போடணுன்னாலும் நீங்கள் போட்டுட்டு வடிகட்டிடலாம். ஸோ இப்போ இதை நான் போட்டுட்டேன். இது செகண்ட் டைம் தான் போட போகிறேன். ஸோ இது நான் அலசி வச்சுருக்கிறேன், இதையும் சேர்த்துடுறேன். இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துடுறேன். ஸோ இந்த மிக்சியில் நம்ம அரைக்கும்போது நமக்கு வடிகட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. இதை வந்து அரைச்சிடலாம். ரெண்டும் சேர்க்கலாம். இப்போ 2 கிளாஸில் நான் கொஞ்சமாக சின்னதாக ஐஸ் க்யூப்ஸ் போடுறேன். இது போட்டுட்டு நம்ம ஜூஸ் இதில் விட்டுடலாம். திருப்பியும் மேலே இன்னொரு ஐஸ் க்யூப் போடுறேன். ஸோ இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 கிளாஸ் வந்தது. ரெண்டுத்துலேயும் 2 ஐஸ் க்யூப் போட்டுட்டு ஒரு மின்ட் லீஃப் ஒரு அழகுக்கு வைக்கிறேன். செய்து பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், ரொம்ப நல்ல டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். இது விலை ரொம்ப குறைவான விலையில் நீங்கள் வந்து வெளியில் ஒரு நல்ல ஒரு ஜூஸ் பார்லேயோ ஹோட்டல்லையோ சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். இதில் இது இப்படி சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் தேன் இருக்குது, தேன் கொஞ்சம் கலந்துக்கலாம். இல்லை சர்க்கரை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் இப்படி சாப்பிட்டிங்கனாலே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.